ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பர் டேஸ்டியாக பாலக் வித் பீனட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை வேர்க்கடலை எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாலக்கீரை நல்லா கழுவி கட் பண்ணி குக்கரில் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சா வேர்க்கடலையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸில் கட் பண்ண தக்காளி 3, 8 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 4 பச்சை மிளகா, டீ டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நம்ம விசில் போடலாம். 5 விசில் வரணும். அப்போ தான் கீரை, தக்காளி, அந்த வேர்க்கடலை எல்லாம் நல்லா வெந்தி வரும். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, சின்ன சைஸில் கட் பண்ண வெங்காயம் 1, ஒரு அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய ரோஸ்ட் ஆகக்கூடாது. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாய் 2, ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, விசில் வந்துடுச்சு. எல்லாம் நல்லா வெந்திட்டு இருக்கு. வேர்க்கடையில் எல்லாம் நல்லா வெந்தி ஆயில் எல்லாம் செப்பரேட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் நம்மளுக்கு ஜீரணம் நல்லா ஆகும். பாலக் வேர்க்கடலை எல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸு, அது எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், நம்ம லைட்டாக கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சது இதில் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இது எல்லாம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் மேலே 2 நிமிஷம் வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக பாலக் சட்னி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.